எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 22க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர். அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அச்சுதப்பர். அச்சுதப்பர். இரண்டாவது கேள்வி, சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1921. 1921. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தேவதாயம். தேவதாயம்னு பார்த்தீங்கன்னா மத ஸ்தாபனங்களுக்கும் அதற்கு ஊழியம் செய்வதற்கும் வழங்கப்பட்ட இனாம்கள். அடுத்து தர்மதாயம், சத்திரம், தண்ணீர் பந்தல் மற்றும் கல்வி ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இனாம்கள். தசபந்தம், வருவாய் தரக்கூடிய பாசன ஆதாரங்களை பாதுகாக்க வழங்கப்பட்ட இனாம்கள். அடுத்து பிரம்மதாயம், வேதியர்களுக்கும் மற்றும் இதர மதத்திற்கும் சொந்த உபயோகத்திற்கு வழங்கப்பட்ட இனாம்கள். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் குறியீட்டெண்களை பயன்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக், இல்துத்மிஸ், ரஷ்யா, பால்பன். இதுதான் சரியான ஒன்று, ஆப்ஷன் சி. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த மாதிரி ஜஹாங்கீர், ஹுமாயூன், அக்பர், ஷாஜஹான் இதெல்லாம் சரியான வரிசையில் அமையவில்லை. அடுத்து சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 2 மட்டும். கோதுமை, பார்லி, இது 2 மட்டும்தான் சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள். அடுத்த 6வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, டூப்ளேங்கிற ஒரு பிரெஞ்சு கவர்னர். அன்வாருதீன், கர்நாடக நவாப். ஹூஜா உத் தௌலா, வங்காள நவாப். மன்னிக்கவும், சூஜா உத் தௌலா, வங்காள நவாப். போலோக், ஆங்கிலப்படை தளபதி. அடுத்து 7வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, குரல்னா சாஜம். தூதம், ரிஷபம். கைக்கிளை, காந்தாரம். உள்கை, மத்தியாமம். அடுத்து இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பிராமணங்கள் அப்படின்னா சடங்கு நூல்கள். சாமவேதம், மந்திர நூல்கள். ஆரண்யங்கள், வன நூல்கள். யசூர்வேதம், புரோகிதர் வழிகாட்டி நூல். யசூர்வேதம், புரோகிதர் வழிகாட்டி நூல். அடுத்து இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த இராணுவம் சென்னை இராணுவம்.
சென்னை இராணுவம். தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும். தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும். இதில் ஆப்ஷன் டி தான் தவறான கூற்று. சிந்து மற்றும் கங்கு என்பவர்கள் கோள்களின் தலைவராவார்கள் என்பது தவறு. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் முகமது பின் துக்ளக் கால நிகழ்ச்சிகளை காலவரிசையில் அடையாளம் காண்க. இதுக்கு ஆப்ஷன் சி, தோ ஆப் மீது வரி விதிப்பு, தலைநகர் மாற்றம், அடையாள நாணய சீர்திருத்தம், நாகர்கோட் படையெடுப்பு. இதுதான் முகமது பின் துக்ளக்கின் கால நிகழ்ச்சிகளின் காலவரிசை. பாபருக்கு தொடர்புடைய கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை கருதுக. இதுக்கு ஆப்ஷன் 1 மட்டும். அதாவது பாபரின் சுயசரிதை, பாபர் நாமா என்பது சரி. அடுத்து, ஜமீன்தாரி முறை இந்தியாவில் யாரால் தொடங்கப்பட்டது? ஜமீன்தாரி முறை யாரால் தொடங்கப்பட்டது? லார்ட் கார்ன்வாலிஸ். ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஹர்ஷர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு தலைமை வகித்தவர் சிலாபத்ரா. சிலாபத்ரா. கப்பற்படை தளபதி எனவும் அவையோன் எனவும் அழைக்கப்பட்ட போர்ச்சுகீசிய தீரச்செயல் புரிந்தவன் யார்? பர்தலேமேயு டயஸ். பர்தலேமேயு டயஸ். கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. ஆப்ஷன் சி, முத்ரா ராட்சசம். புத்த களஞ்சியம் என்றழைக்கப்படுவது எது? புத்த களஞ்சியம் என்றழைக்கப்படுவது மகாவிபாஷ சாஸ்திரம். மகாவிபாச சாஸ்திரம். கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. புத்த சரிதம். புத்த சரிதம். இந்திய ஐன்ஸ்டீன் என்றழைக்கப்பட்டவர் யார்? இந்திய ஐன்ஸ்டீன் என்றழைக்கப்பட்டவர் நாகார்ஜுனர். நாகார்ஜுனர். யார் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது அடிமை முறை ஒழிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை எலன் பரோ. எலன் பரோ. இந்தியாவில் சட்டப்பூர்வமாக அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் சட்டப்பூர்வமாக அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. 1843. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, வாரன் ஹேஸ்டிங்ஸ், ஹஃபீஸ் ரஹமத் கான், சர் ஜான் ஷோர் தலையிடா கொள்கை, தோஸ்த் முகமது, ஆக்லண்ட் பிரபு, மெக்கார்ட்னே பிரபு, மங்களூர் உடன்படிக்கை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று: பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறையில் நிலப்பிரபுக்கள் குத்தகைதாரரிடமிருந்து அதிக குத்தகை வசூலித்தார்கள். சரி. காரணம்: மேற்படி ஆட்சியில் ஜமீன்தாரி முறையில் மக்கள் தொகை பெருக்கமும் கிராமங்களின் அழிவும் ஏற்பட்டதால் விளைநிலங்களின் தேவை பெருகியது. சரி. அப்போ கூற்று ஏவும் காரணம் ஆறும் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்து, பின்வரும் ஜோடிகளில் சரியாக பொருத்தப்பட்டது எது?
ஆப்ஷன் டி. திக் நிகயா, அதாவது மௌரியர்களின் அரசியலில் புத்த மத கொள்கைகளின் தாக்கம். இந்த காணொளியின் கடைசி கேள்வி, பின்வருவனவற்றில் தவறானவை எது? இதுக்கு வந்து ஆப்ஷன் 3 மட்டும்தான். அதாவது தாவரையியல் அம்சங்களை பற்றி சிந்து மக்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது என்பது தவறு. மீதி இரண்டும் பாருங்க. சிந்து பகுதி மக்கள் நில அளவை மற்றும் வரைகணிதம் பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். சிந்து பகுதி மக்களுக்கு வானியல் அறிவு இருந்தது. இது ரெண்டுமே சரி, ஆனால் இது மட்டும்தான் தவறான ஒன்று. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 22க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.